தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சபையானது புனித அல்போன்சா முட்டாத்து மடத்து கன்னி அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ துறைகளுக்கு ரொம்ப கமிட்டட் பீப்புள் இருப்பாங்க. ஒரு நிறுவனமோ ஒரு தொழிற்சாலையோ மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு பல பேர் காரணமாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் யாரெல்லாம் மிகவும் ஒழுக்கத்தோடு மிகவும் கமிட்மெண்ட்டோடு இருப்பார்களோ, இரவும் பகலும் உழைக்கிறார்களோ, லாபத்தை எதிர்பார்க்காமல் ஒரு அர்ப்பணிப்போடு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அந்த இடம் செழிப்படையும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி. ஆகவே இன்றைக்கு நாம் கடவுளிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, கடவுளுடைய ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, கடவுள் தருகிற அந்த காரியங்களை செய்வதில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, சின்சியராக இருக்கும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது, பைபிள் சொல்லுகிறது, சிறிய விஷயங்களில் நாம் நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நீங்கள் சின்ன சின்ன விஷயத்திலும் பிரமாணிக்கமாயிருங்கள். யாரும் பார்க்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சிறிய விஷயத்தில் கூட நீங்கள் பிரமாணிக்கமாய் இருப்பீர்கள் என்றால் அதை காண்கிற தெய்வம் உங்களை உயர்த்தி பிடிப்பார். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் எப்பொழுதெல்லாம் சிறு சிறு காரியம்தானே, யார் பார்க்கிறான் என்றெல்லாம் நினைத்து நாம் தவறவிட்ட காரியங்களுக்காக, செய்யாமல் விட்ட காரியங்களுக்காக, ஊதாசனப்படுத்தின காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கெடுக்க நம்மையே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீர். அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முதல் மற்றும் 30 முதல் 34 வரை. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. இறை வார்த்தைகள் 15 முதல் 24 வரை மற்றும் 30 முதல் 34 முடிய. அந்நாட்களில் மோசே திரும்பி
மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையிலிருந்து பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கலர்ச்சி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலைமேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்போது நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையில் நீர் எழுதிய நூலில் இருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலில் இருந்து நீக்கி விடுவேன். நீ இப்போது புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இஸ்ரேலர் ஒரேவில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வாக்கு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி
உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் பொழுது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசை கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசை புளிப்பு மாவுக்கு ஒப்பார். இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருக்கிறவற்றை விளக்குவேன் என்ற இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் நான் சொல்லியது போல ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு தொழிற்சாலையானாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது கல்லூரியாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணிகளாக ஒருவர் இருவர் இருப்பார்கள். பைபிளில் இயேசு சொல்லுகிறார், கூலிக்கு மேய்க்கிறவன் கூலியாளே. ஆகவே 100 ஆடை ஒரு எஜமான் மேய்ப்பதற்காக ஒரு கூலியாளை வைக்கிறான். கொடூரமான மிருகங்கள் வந்து தாக்க வருகிற பொழுது இந்த கூலிக்கு மேய்க்கிறவன் அந்த மந்தையை விட்டுவிட்டு ஓடிவிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தன்னுடைய ஆடுகள் அல்லது நல்ல மேய்ப்பன் அப்படி இருப்பான் என்றால் தன் எஜமானுக்கு வருத்தம் வருவிக்க கூடாது என்று, தன் எஜமானுக்கு நஷ்டம் வருவிக்க கூடாது என்பதற்காக இந்த கொடிய மிருகத்திற்கும் ஆடுகளுக்கும் இடையே நின்று போராடுவான். அந்த போராட்டத்தில் சில சமயம் வெற்றியும் பெறுவான், சில சமயம் அவன் உடம்பில் ஏராளமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும், சில சமயம் அவன் இறந்தே போயிருப்பான். ஆகவே ஆடுகள் பிழைத்திருக்கும். ஆகவே தன் இயேசு சுவாமி தன்னை நல்ல மேய்ப்பர் என்று சொன்னார். நாம் சிலுவையில் காண்கிறோமே, அவர் நல்ல மேய்ப்பர். நம்மேல் வரவிருந்த தண்டனையை, நம்மேல் வரவிருந்த பழியை, நிந்தைகளை, அவமானத்தை, மரணத்தை அவர் தன் மீது சுமந்து கொண்டு கடவுளுடைய கோபம் நம் மீது வராத அளவுக்கு அவர் ஒரு நடுவராக நின்று நம்மை காத்தார். பிசாசுடைய அத்தனை தாக்குதல்களையும் அவர் நடுவில் நின்று தன்னிலே ஏற்றுக்கொண்டார். நம் மீது ஒரு கீறல் கூட படாத அளவுக்கு அவர் செய்தார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தெய்வம் நல்ல மேய்ப்பர், தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தவர். ஆகவே இந்த மேய்ப்பரை தியானிக்கிற நாம் இருக்கிற இடத்தில் நம் கூலிக்கு அமர்த்தப்பட்டிருந்தாலும் பிரமாணிக்கமாக இருக்க கற்றுக்கொள்ளும். குழந்தைகளை சரியாக கவனிக்காதவன் திருமணமே செய்திருக்க கூடாது.
மனைவி பிள்ளைகளையோ அல்லது கணவன் பிள்ளைகளையோ பக்குவமாய் நடத்த தெரியாதவன் பிள்ளைகளை பெற்றிருக்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார். எப்பொழுது உனக்கு என்று ஒரு கடமை ஆண்டவர் கொடுத்தாரோ, ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு நிறுவனத்தில் முக்கியமான ஒரு பதவியை கொடுத்தாரோ, அது சிறிய பணியாக கூட இருக்கட்டுமே, அது கொடுக்கப்பட்ட பணி, அதன் வழியாகத்தான் நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். கவனிக்கிறீர்களா? அது பெரிய மேனேஜர் உத்தியோகம், நான் சிறிய வேலை, ஒரு கிளர்க்கு, இல்லைன்னா வாசல் பெருக்குகிறவன், இல்லை டீ வாங்கிட்டு கொடுக்கிறவன், இந்த தொழிலாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ எந்த வேலை செய்கிறாயோ அதில் பிரமாணிக்கமாக இரு. அந்த கம்பெனி வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, நீ பிரமாணிக்கமாக இருந்தால் உண்மையில் கடவுளுக்கு பெருத்த மகிழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை நீ படிப்பறிவு இல்லாதனாலேயோ சூழ்நிலையாலோ சிறிய வேலையில் இருக்கலாம், நீ பிரமாணிக்கமாக இருப்பாய் என்றால் உன் சந்ததியை ஆண்டவர் உயர்த்துவார். இதை நாம் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்க கேட்கலாம். ஏன்னா எஸ்தர் தாய் தகப்பனை இழந்தவர். மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதர் அவளை தன் மகளாக எடுத்து வளர்த்து வந்தார். தேசத்தினுடைய ராஜா தனக்கு இருந்த மனைவி தன் சொல் பேச்சை கேட்காதனால அவளை அந்த ஸ்தானத்திலிருந்து அகற்றி வேறு ஒரு பெண்ணை வைக்க வேண்டும் என்று அவர் ஆராய்ந்து அழைத்து பார்த்ததில் எஸ்தர் அவர்கள் பொறுமையும் அழகும் பணிவும் நிறைந்தவர்களாக இருந்ததனால் அவளை அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தாய் தகப்பனை இழந்த அவளை கடவுள் ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வர்றார். கொண்டு வந்த பிற்பாடு அவளுடைய சொந்த இனமாகிய யூதர்களுக்கு மரண ஒரு பிரச்சனை வருகிறது. அவருடைய தகப்பனுக்கும் அந்த ஒட்டுமொத்த குழுமத்திற்கே, யூத குழுமத்திற்கே ஒரு ஆபத்து வருகிறது. ஆகவே எஸ்தர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனக்கு பதவி வந்துச்சு, அந்த ராணி பதவி, அதிலே திருப்தியோடு இருக்கிறார். அப்பொழுது மொர்தெகாய் என்ன சொல்றாரு? எஸ்தர், நாம் இனம் அழிந்து கொண்டிருக்க நீ இப்படி பாராமல் இருப்பியோ? கடவுள் உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சது எதுக்காக? எங்கேயோ இருந்த உன்னை ராஜாவுடைய மனைவியாக கொண்டு போய் உட்கார வச்சாரு அந்த பதவியில, அது எதற்காக நினைக்கிற? இதுதான், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது உன் மக்களுக்கு நீ உதவ வேண்டும் என்கிற உத்தேசத்தோடு தான் ஆண்டவர் உன்னை அமரச் செய்திருப்பார். ஆகவே know the value of yours and rise and save your people. நீ அமர்ந்திருக்கிற அந்த பொறுப்பை, உன்னுடைய மதிப்பை கண்டுபிடித்து எழுந்து உன் மக்களை காப்பாற்று என்றார். எஸ் சார் சொன்னாங்க, ராஜாவா கூப்பிடலன்னா நான் போய் எப்படி உள்ள போக முடியாது, என்னை கொண்டுடுவாங்களே. ஆகவே ராஜாவை என்னிடத்தில் வரவழைக்கும்படி நீங்கள் செபியுங்கள். அவள் செபித்தார்கள். எஸ்தர் ராணி அவள் தன்னுடைய இருப்பிடத்திலே அழகாய் அமர்ந்திருந்த பொழுது ராஜா பார்த்து அவருடைய அன்பிலும் அவருடைய அழகிலும் அவருடைய பொறுமையிலும் பணிவையும் பார்த்து, என்னம்மா ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கே என்று கேட்டு கடைசியில் அவருடைய தேசத்தை, அவருடைய இனத்தை அழிக்க நினைத்த ஆமானை அவள் காட்டி கொடுத்தாள். ராஜா மொர்தெகாயை கொலை செய்வதற்கு பதிலாக ஆமானை கொலை செய்தார். அன்புக்குரியவர்களே, we should know the value of our position. கடவுள் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் நம்ம அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். உலகத்தில் பைபிளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீ பிரமாணிக்கமாக இரு. ஒரு மனைவியா, ஒரு கணவனா, ஒரு மகளா, நீங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்தானத்திற்கு பிரமாணிக்கமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு பிரபு கடவுளுடைய மகனாக இருந்தாலும் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்தார் என்று லூக்கா சுவிசேஷம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு முதல் வாசகம் எதை பற்றி சொல்கிறது? மோயிசன் மலையிலிருந்து இறங்கி வர்றார். ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள். அவருக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னா,
ஆண்டவர் கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு என்னன்னே தெரியாது, வாழ்க்கை எப்படி நடக்கணும்னு தெரியாது, தாறுமாறான வாழ்க்கை, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகவே ஆண்டவரே இந்த 10 கட்டளை தன் கையால் எழுதி கொடுக்கிறார். அதை எடுத்துக்கிட்டு வந்தா இதை குறிப்பிட்ட இந்த 40 நாட்களுக்குள் இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்களே, அவங்களாம் கலவரம் பண்றாங்க. என் அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு மிகவும் எரிச்சல் கொடுக்கிற காரியங்கள் 4 உண்டு என்று வேதம் சொல்கிறது. அவற்றில் ஒன்று கலகம் செய்வது, இரண்டாவது சகோதரர்களிடையே பிரிவினையை கொண்டு வருகிறவர்கள். என் அன்புக்குரியவர்களே, மக்கள் கலகம் செய்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த யோசுவா என்ன செய்வாரு? அவரு நீங்க கொண்டு வந்து இருக்கிற நகையெல்லாம் கொடுங்க, அவர் நெருப்புல போட்டா அது ஒரு கண்ணுக்குட்டியா வந்துருச்சு. அந்த கண்ணுக்குட்டியை தோல்ல வச்சு நீதான் என்னை எங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சுன்னு சொல்லி ஆட்டம் பாட்டம் ஆராதனையும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். ஆக மோயிசன் வந்தார். இன்னும் சந்தோஷமா இருக்கிறாங்களே மக்கள் என்று பார்க்கிற பொழுது நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்காக கடவுள் இவ்வளவு போராடி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டிருக்கும் போது ஏன் இப்படி அவசரப்பட்டீர்கள்? அன்புக்குரியவர்களே, கலகம் செய்வது பாவம் என்று சொன்னேன். இரண்டாவது, அவசரப்படுவது இன்னொரு மிகப்பெரிய அபாயமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காத பொழுது, தாமதிக்கிற பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், அறிவுடையவர்களாய் குழம்பி போனவர்களாய் நாம் என்ன செய்வோம்? நம் விருப்பத்தின்படி நமக்கென்று சில பாலிசிஸ், அந்த பாலிசிஸுக்கு தான் விக்கிரகம் என்று பெயர். நமக்கென்று சில கொள்கைகளை வகுத்துக் கொள்வோம், நமக்கென்று சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அந்த வட்டத்திற்குள்ள நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். எதற்காக கடவுள் இதை டிலே பண்றாரு? எதற்காக? அதை பற்றிலாம் இல்லை. எல்லாருக்கும் நடந்தது அல்லவா, எனக்கு ஏன் நடக்கல? ஆக எனக்கு கடவுள் பாரபட்சம் காட்டிட்டாரு அப்படின்ற உணர்வுல இஸ்ராயல் மக்கள், அவர் எங்க வரப்போறார்? பைபிள்ல படிச்சு பாருங்க. அந்த மனிதன், மோயிசன் என்ன சொல்றாங்க? அந்த மனிதன் திரும்பி வரப்போவதில்லை, எங்களுக்கென்று விக்கிரகங்களை செய்து கொள். விக்கிரக ஆராதனை தான் பாவத்தினுடைய ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு 4 விஷயங்களை பற்றி இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். பிரமாணிக்கமாய் இருப்பது, அடுத்தது கலகம் செய்யாமல் இருப்பது, அடுத்தது அவசரப்படாமல் இருப்பது, அவசரத்தில் உங்களுக்கென்று விக்கிரகங்களை செய்து கொள்ளாமல் இருப்பது. விக்கிரகம் என்பது என்ன? என் உள்ளத்தில் நான் உருவாக்குகிற ஒரு கொள்கை, ஒரு பாலிசி, அதை உருவகப்படுத்துகிறேன். என் தெய்வத்திற்கு கண் இப்படி இருக்கணும், நான் விரும்புகிற தெய்வத்திற்கு கால் இப்படி இருக்கணும் என்று மனிதன் ரூபீகரிக்கிற, யோசிக்கிற தன் உள்ளத்தின் ஆசைகள் எல்லாம் தன் கையால சிறையா செய்யறான், பாலிசியா வைக்கிறான். ஒவ்வொரு நிறுவனத்திலும் பாலிசிஸ் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு 3 கேஸ் கண்டிப்பா பிடிச்சாகும், அப்பதான் போலீஸ் வேலை செஞ்ச மாதிரி. ஆகவே பல நேரங்களில் சும்மா அப்படி கேஸ் போட்டுலாம், ஜோபடி அப்படி. மருத்துவமனையில் பெரிய மருத்துவமனை, பெரிய பெரிய மிஷன்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, பெரிய பெரிய ரூம்ஸ் கட்டியிருக்காங்க, ஏசி ரூம்ஸ், நிறைய நர்ஸு, டாக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும். அதனால அவங்களுடைய பாலிசி, சில டாக்டர்ஸ் என்ன செய்வாங்களாம், இத்தனை பேஷண்ட்டை வரவழைக்கணும், இத்தனை டர்ன் ஓவர் வேணும், இத்தனை மருந்துகள் வித்தாகணும், இத்தனை ஆபரேஷன் நடந்திருக்கணும் என்கிற ஒரு தவறான கொள்கையினாலே, பாலிசியினாலே நார்மல் பிரசவம் செய்ய வேண்டியவர்கள் கூட உனக்கு ஆபரேஷன் பண்ணணும் பண்ணுவாங்க. சிறிதாகவே சுகப்படுத்த வேண்டியவர்களை பல நாட்கள் அந்த மருத்துவமனைக்கு வரும்படி செய்வார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்னும் முக்கியமான தொழிற்சாலைகளில் அப்படி செய்வார்கள்.
லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக உணவில் கலப்படம் செய்வார். ஒரு பிளாஸ்டிக் பொருளை செய்யும்போது உயர்ந்த குவாலிட்டியில் செய்யாமல் தரம் குறைந்த காரியங்களை செய்வார், மக்களை ஏமாற்றுவார். ஆகவே இன்றைக்கு திருப்பலியில் பிரமாணிக்கமாய் இருப்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சிறியவற்றில் பிரமாணிக்கமாய். இன்றைக்கு நாள் முழுவதும் உன்னை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, ஏசப்பா பார்க்கிறார் இல்லையா? அவருடைய கண்கள் உன்னை உற்று நோக்குகிறது இல்லையா? அவர் சொல்லுகிறார், நீ சிறியவற்றில் பிரமாணிக்கமாக இருந்ததா உன்னை பெரியவற்றுக்கு அதிபதியாக்க. நீங்க போகிற பொழுது ஒரு கல் பார்க்குறீங்க ரோட்ல, உன் கால் இடிக்கிற இன்னொருத்திற்கு இடிக்குமோ என்று நீ அந்த கல்லை தூரமா தூக்கி போட்டா அது கடவுள் பார்க்கிறார். உன் வீட்டிற்கு வருகிற ஒரு அந்நியன், உனக்கு தெரியாத ஒரு ஆள், தெரிஞ்சு வந்தா வாங்க 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 உபசரிப்பு நல்லா இருக்கும். தெரியாத ஒரு அந்நியன் வரும்பொழுது அவனையும் அதே அன்போடு வரவேற்று அவன் பசியை ஆற்றினீர்கள் என்றார். கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறை செய்தியை பார்ப்போம். இப்படி இறைவனுடைய திருவுளத்தை பிரமாணிக்கமாய் இருப்பதை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை படித்து பிரசங்கத்தை கேட்டு ஒருவன் திருந்துவானா என்பது மிகுந்த சந்தேகத்திற்குரியது. ஆனால் தன் தாய் தகப்பன் தன்னோடு வளர்கிறவர்கள் இந்த பிரமாணிக்கமாய் இருப்பதை பற்றி சரியாக நடந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் நடுவே வளர்கிற ஒருவன் அல்லது ஒருத்தி அந்த பிரமாணிக்கத்தை தன்னுள் கொண்டிருப்பார். இது தானியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் சூசனா என்கிற ஒரு பெண், அவள் எப்படி வீழ்த்தப்படுகிறாள் அல்லது வீழ்த்துவதற்கு அவளை தயார் செய்கிறார்கள், பாவத்திற்கு அவளை இழுக்கிறார்கள் என்றெல்லாம் முக்கியமாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவள் அத்தனையும் ஜெயித்தாள் என்று முடிவு சொல்கிறது. கடவுளுடைய ஆவியானவர் தானியேலுக்கு அவருடைய உடம்பில் வந்து இந்த சூசனாவுக்கு எதிராக கலகம் செய்த 2 பெரியவர்கள் தப்பானவர்கள், பிரமாணிக்கம் தவறியவர்கள், அவங்க 2 பேரும் ஊருக்கு பெரியவங்க, அவங்க சொன்ன உண்மைதான் இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுவர்கள் எல்லாம் தலைவர்கள் பொய்யை சொன்னா கூட அதை பின்பற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு சூசனாவை காப்பாற்றியது போல் எல்லோரையும் ஆண்டவர் வந்து காப்பாற்றி கொண்டிருப்பார். ஆனால் வசனம் சொல்லுகிறது 2-3 வசனங்கள், சூசனாவை அவருடைய தாயும் தகப்பனும் மோசேயினுடைய சட்டப்படி வளர்த்தார். இது இப்படி சொல்லுதுமா, இது இப்படி சொல்லுது, சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே தான் தன் தாய் தனக்கு கற்றுக் கொடுத்தபடி எந்த சூழ்நிலையிலும் தன் கன்னிமையை பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது என்று அவள் அப்படி இருந்தாள். தாய் போல பிள்ளை, நூலை போல சேரை. அதுவே ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பிரமாணிக்கமாய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முதலாக பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்டது. அந்த தலையை வெட்டுவதற்கு காரணம் யார்? ஏரோதியாளுடைய மகள். தன் கணவன் இறந்த பிற்பாடு தன் கணவனுடைய சகோதரனை வைத்துக் கொண்டார் அந்தஸ்திற்காக. இது எச்சரிக்கப்பட்டது திருமுழுக்கு யோவானால். இவனை எப்படி பேச்சு நிறுத்துவது? அவள் ஒரு நாள் தன்னுடைய மகள் நாட்டியம், பிறந்த நாளுக்கு நாட்டியம் ஆடிய பொழுது அதன் பரிசாக ராஜா என்ன வேண்டும் என்று கேட்க அந்த பெண் தன் தாயை கேட்டார். அம்மா, அவர் என்ன கேட்கிறாரு? தேசத்தினுடைய பாதியை கூட உனக்கு தருவேன்னு சொல்றாம்மா, நான் என்ன கேட்கட்டும்? அந்த அம்மா சொன்னாங்க, அந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேள். அதுவே கெட்டுப்போன ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கெட்டதைத்தான் சொல்லித்தர முடியும். தன்னுடைய வாழ்க்கையில் பிரமாணிக்கத்தை தவறினவள் பிரமாணிக்க இன்மையைத்தான் எல்லாருக்கும் போதிக்க முடியும். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது அல்லவா? ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரமாணிக்கம் என்பது பரிசுத்தத்தோடு மிக தொடர்புடையது.
பிரமாணிக்கம் என்பது பரிசுத்தத்தோடு மிக தொடர்புடையது. எல்லோரும் இருக்கும்போது நாம் நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்வோம், அது டூப்ளிசிட்டி. ஆனால் யார் இல்லைனா கூட நான் இருப்போம் பாருங்க, இந்த 4 சுவருக்குள்ளாக நான் செய்வேன் பாருங்க, அதுதான் என்னுடைய ஒரிஜினல். ஆகவே இந்த பிரமாணிக்கம், கீழ்ப்படிதல், இவையெல்லாம் கடவுளுடைய குணங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கடவுள் தன்மையில் விளங்கிய இவர் அந்த நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவராக. பிரமாணிக்கம் கடைசி வரைக்கும். இடையில கொஞ்சம் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்படி போயிட்டேன், கடைசியில் பிரமாணிக்கம் தவறிட்டேன் இல்லை, அவர் தொடர்ச்சியாக தன் மரணம் வரைக்கும் பிரமாணிக்கமாக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாராவது பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிறீர்களா? நீங்கள் பிரமாணிக்கமாக இருந்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டையே வரக்கூடாது, வேதத்தில் வசனம் இருக்கான்னு கேட்குறீங்களா? வேதத்தின் வசனங்களை பக்கத்தில் வையுங்கள், நீங்கள் பிரமாணிக்கமாயிருங்கள். உங்கள் கணவர் கொண்டு வருகிற காசுக்கு சரியான ஒரு கணக்கை நீங்கள் வைத்திருங்கள். அல்லது கணவர்கள் நீங்கள் சம்பாதிக்கிற காசின் முழு தொகையும் எவ்வளவு என்பதையும், எதற்காக செலவழித்தீர்கள் என்பதையும் நீங்கள் மனைவிக்கு ஒப்புவியுங்கள். அது உங்களுடைய குடும்பம், அது உங்களுடைய குடும்பம். கணவன் மனைவி இருவரும் நீங்கள் ஒருவரை ஏமாற்ற நினைக்கும் பொழுது பிரமாணிக்கமின்மை தவறுவதனால அங்கு பிரச்சனைகள் உருவாகும். பிசாசானவன் எங்கடா ஒரு கேப் கிடைக்கும் உள்ள போலான்னு நினைக்கிறவன், இந்த ஆட்டோ சந்தில பூந்து போகும்பார், அது போல எங்கடா கேப் கிடைக்கும். அங்கு கணவன் பிரமாணிக்கமின்மையில் தவறுகிற பொழுது, மனைவி பிரமாணிக்கமின்மையில் தவறுகிற பொழுது, அந்த சிறு இடைவெளியை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள நுழைவான். கணவன் இல்லாத நேரத்தில் அந்த பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறோம், சரி, ஒரு அவசரத்திற்கு, பிற்பாடு அதுவே பழக்கமாகிவிடும். ஒரு வீட்டில் இப்படி நடந்ததா? ஒரு மனைவி கணவனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சா, அவள் மீனும் கருவாடும் விற்று, கணவர் இல்லாத நேரத்தில் மீனும் கருவாடும் விற்று காசு சேர்த்து வச்சிருக்கான். குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாம அவன் நடத்துறான், கணவருக்கு வேலை இல்லாத நாட்கள். அப்பொழுது ஒரு நாள் கணவர் வேதனைப்படுறார், நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான உடை உடுத்த முடியலையே, இந்த கோயில் திருவிழா வருது, பசங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கோ, வர்ற விருந்தாளிகளை கூப்பிடுவோம், வழி இல்லையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும்போது மனைவி சொன்னாரா, நீங்கள் கவலைப்படாதீங்க, திருவிழாவுக்கு தேவையான எல்லா காசு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்ன, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் வேலை இல்லாமல் அந்த காலங்களில் நான் பஜாருக்கு போய் கருவாடு மீன் வாங்கி விற்றுட்டு வருவேன், அதில் சேர்த்து வச்ச காசுன்னு சொன்னாங்க. அப்போ கணவனுக்கு மிகுந்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, அறிவுடைய பெண்ணை பெற்றவன் பெரிய செல்வத்தை பெற்றவனுக்கு ஒப்பாவான், ஞானமுள்ள மனைவியை அடைந்தவன் பெரிய சொத்தை பெற்றதற்கு சமமாவான், அவன் அமைதியில் உறங்குவான். 2 நாட்களுக்கு முன்பாக திருமணமான ஒரு பையனை நான் பார்த்தேன். அவன் மனைவியை விட்டு 3 நாட்கள் ஒரு கேம்புக்காக போயிருக்கான். அப்போ நான் காட்டேன், உங்கள் மனைவி இப்படிலாம் ஊர் சுத்துறியே வேலை விஷயமா, உங்கள் மனைவி உன்னை சந்தேகப்படுவார்களா? அவன் சொன்னான், எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு என் மனைவி தான், கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் என் மனைவி தான், அவள் இதுவரை என்னை சந்தேகப்பட்டதில்லை, நானும் அவளுடைய இந்த பிரமாணிக்க தன்மையினாலே அவரை நான் சந்தேகப்பட்டதே கிடையாது, அவரை நான் ஏமாற்றியதும் கிடையாது. எத்தனையோ இடைப்பட்ட நாட்களில் சோதனைகள் வரும்போது பிரமாணிக்கமுள்ள மனைவிக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது என்கிற என் உள்ளம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆமேன். அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் பிரமாணிக்கமாய் இருப்பதும் பிரமாணிக்கமாய் இல்லாமல் போவதும் எதை சார்ந்து இருக்கிறது என்றால், ஒருவன் பிரமாணிக்கத்தை நிலைத்து நிற்குவதோ அல்லது பிரமாணிக்கத்தில் தவறுவதோ அது அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆக அந்த குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி உண்டானது? யாரால் உண்டானது? அந்த மனைவினாலே, மனைவியினுடைய கீழ்ப்படிதனாலே, அவருடைய பிரமாணிக்கத்தினாலே. என் அன்புக்குரியவர்களே, இன்னொரு குடும்பம் இருக்கு.
கணவன் வெளிநாட்டுக்கு போனான். சம்பாதித்து கொண்டு வருவதற்காக போன இடத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்து மருத்துவமனையில் பல நாட்கள் இருந்ததுனால இருந்த காசையும் செலவழித்து அவன் திரும்பி வந்தான். வந்த பொழுது மனைவி அழகான வீட்டையும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்ததெல்லாம் பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான். நம்ம தான் பணம் அனுப்பலையே, இவன் எப்படி சம்பாதிச்சாலோ என்று மனைவியை சந்தேகப்பட்டான். அந்த சந்தேகத்தை சுடு சொற்களால் அவன் வெளிப்படுத்தினான். அப்பொழுது மனைவி மனமுடைந்து போனான். நாம் எல்லா சூழலிலும் பிரமாணிக்கமாய் இருந்து கூட நம்மை சந்தேகப்பட்டாரே என்று மனைவி இந்த குடும்பத்திற்காக உழைக்கணும், இந்த குடும்பத்திற்காக சேர்த்து வைக்கணும் என்கிற எல்லா ஆசைகளையும் வேரோடு பிடுங்கி போட்டுட்டு நீ சம்பாதிச்சு கொடு, நான் சமைச்சு போறேன்னு சொல்லி அவள் ஒரு சோம்பேறியாக மாறி போனாள். ஆகவே ஊருக்கு வந்தவன் சம்பாதிச்சு கொடுத்ததுல குறைஞ்ச காசுல அவர் குடும்பத்தை நடத்தினார். 3 வேலை அல்ல, ஒரு வேலை கூட அவர்களால் சாப்பிட முடியாமல் போனது. கடன்காரர்கள் வந்து தொந்தரவு செய்தார்கள். வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விற்க வேண்டிய நிலை வந்தது. அந்த மனைவி மட்டும் தன் இருதயத்தில் இப்படி தீர்மானம் செய்து கொண்டார், இனி செத்தாலும் நம்ம உழைச்சு போடக்கூடாது. ஏனெனில் நம்முடைய உழைப்பு மதிக்கப்படவில்லை. நம் ஞானத்தோடு குடும்பம் நடத்தியது இந்த மனுஷன் புரிஞ்சுக்கல. ஆகவே மற்ற பெண்களைப் போல சம்பாதிச்சு போடு, நான் சாப்பிட்டேன், பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன் என்று நாம் இருந்து விடுவோம் என்று சொல்லி அவர் தன் மனசாட்சியை, தன் பிரமாணிக்கமாய் இருந்ததனுடைய அந்த தன்மையை இழந்து போய் பிரமாணிக்கமற்றவராய் மாறி போனார். ஒரு குடும்பம் அழிந்து போவதற்கு, ஒரு உள்ளம் உடைந்து போவதற்கு நீங்கள் காரணமாய் இருந்துவிட்டு என் மனைவி நல்லா இல்லை, என் கணவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் அனுப்பிச்சிட்டே இருந்தான். நம்ம பக்கத்தில் ஊரில் தான் வந்து பார்க்கும்போது அவள் கிட்டத்தட்ட 70 லட்சம் கடன் வச்சிருந்தான். என்னடி பண்ண, என்ன பண்ண, நான் சீட்டு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், நகையெல்லாம் அதெல்லாம் அடமானம் வச்சிருக்கேன். கணவன் நொந்து போனான். என் மனைவி பிரமாணிக்கமா இருப்பாள் என்று அவன் சொன்னானா, நான் நீ இப்படி தெரிஞ்சிருந்தா எனக்குன்னு நான் கொஞ்சம் வச்சிருப்பேன், பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சிருப்பேன், எல்லாத்தையும் உனக்கு அனுப்பினேன். அவன் நொந்து போனான், வேதனை போனான். ஆகிய அன்புக்குரியவர்களை பிரமாணிக்கமாய் இருப்பது கடவுளுடைய குணம், கடவுளுடைய பிள்ளைகளுடைய குணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் கெஹசி என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். ஒரு ராஜு, எசேக்கியா ராஜு என்பவருக்கு குஷ்டரோகம் வந்த பொழுது அவர் இறைவாக்கினர் தேடி வந்தார். அந்த இறைவாக்கினர் அவருக்கு சுகத்தை கொடுத்த பிற்பாடு அவர் நிறைய பொண்ணும் பொருளும் எடுத்து வச்சுக்குங்க உங்க ஊழியத்துக்குன்னு சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு என் ஆண்டவர் போதும், இது எதுவும் வேண்டாம் என்றார். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஏராளமானவர்கள் ஊழியம் நடக்கணும்னா காசு தான் முக்கியம் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் கடவுள் தான் முக்கியம் என்று இருந்தார். அந்த ராஜா ஒரு பாண்டு மண்ணாவது எடுத்துட்டு போக சொல்லுங்க, எடுத்துப்போ அனுமதிங்க, நான் போய் பீடத்தை கட்டி என் தெய்வத்திற்கு நான் ஆராதனை செலுத்துவேன் போயிட்டார். அவருடைய சீடன் கெஹசி என்கிறவன் ஓடி பின்னாலே போய் எங்க எஜமானர் வாங்கிட்டு வர சொன்னாரு, அப்படியா கொடுக்குறான், வீட்டில் போய் வச்சுட்டு இங்கே வாராங்க. அந்த இறைவாக்கினர் கேட்டார், எங்கிருந்து வர? அந்த வீட்டில் இருந்து. அவர் சொன்னார், அவனை விட்ட தொழுநோய் உன்னை பற்றி கொள்வதா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தரித்திரம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் எவ்வளவு கஷ்டங்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மருத்துவமனைக்கு ஏன் செலவழிக்கிறோம், நம் கட்டின வீடு ஏன் விடிந்து விழுந்தது, நம்ம பிள்ளைங்க ஏன் வாழாமல் திரும்பி வந்து விட்டாங்க, ஏன் நம் விபத்திற்கு உள்ளானோம். நீங்கள் கடவுளை குறை சொல்வீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரமாணிக்கமாய் உள்ளவர்களுக்கு கடவுளும் பிரமாணிக்கமாய் இருக்கிறார். நீ எந்த அளவில் அளப்பாயோ அதே அளவில் உனக்கு அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரமாணிக்கமாய் இருக்கு, சிறிதோ பெரிதோ பிரமாணிக்கமாய். இந்த பிரமாணிக்கமின்மை எங்கே தொடங்குகிறது? உங்க அப்பாட்ட சொல்லிடாத என்று அம்மா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம். குழந்தை கடைக்கு போயிட்டு வரும்போது
ஒரு 3 ரூபாய் மீதி இருக்கு, 2 ரூபாய் அம்மாட்ட கொடுத்துரு, 1 ரூபாய் வச்சுக்கிறியே, இதை கேட்டால் ஆயிடுச்சுமா, இது 2 ரூபாய் 3 ரூபாய் விலையை சொல்லி அங்கே ஆரம்பிக்கும். அது பிள்ளைகளுக்கு நீ சொல்லுங்க, உங்களுக்கு காசு வேணும்னா அம்மாவுக்கு கேட்டு நான் தாரேன், உனக்கு பதார்த்தம் வேணும்னா என்கிட்ட கேள் நான் தாரேன்னு சொல்லி பிள்ளைகள் கேட்கிற பொழுது நீங்கள் கொடுத்து அந்த அறிவுரையை தந்து வளர்ப்பீர்கள் என்றால் அந்த குழந்தைகள் நல்லவர்களாக வளர்ந்துவார். ஆகவே பிரமாணிக்கத்தில் வளர்வதற்கு 4 காரியங்கள் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, ஜெபத்தின் உதவியை நாடுவது. ஜெபம். ஆண்டவரே, நீ சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தேன், ஆகவே நான் பிரமாணிக்கமாய் இருக்க கற்றுத்தான். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபிச்சா இல்லை, நீங்கள் இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரம் சொல்லிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் சொல்ல 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 நமக்குள் விசுவாசம் வரும். என்ன ஸ்தோத்திரம் சொல்லுது? என் தனிமையில் துணையா இருக்கிறவரே ஸ்தோத்திரம், என் துக்கத்தை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம், என் வேதனையை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம், எனக்கு வெற்றி தருகிறவரே ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரங்கள் என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. ஆகவே எவன் ஒருவன் துதிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் விசுவாசத்தில் வளருவான் என்றும், அடுத்தது துதிக்கிறவர்களிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிறவரிடத்தில் கிருபை பெருகும் என்று சொல்கிறது. கிருபை. ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை கைவிடாத ஆண்டவரே, உன் கண்கள் எப்பொழுதும் என் மீதே இருக்கின்றன. இதெல்லாம் ஞானத்தின் வார்த்தைகள். என் தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீர் சுவாமி, நான் தளர்ந்து போவதில்லை, உடைந்து போவதில்லை. இப்படி நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு கிருபையின் வல்லமை இறங்கி வருது. கிருபை, இரக்கம். ஆண்டவர் நீ மன்னிக்கிறது. நீங்கள் ஸ்தோத்தரிக்கிற பொழுது தெய்வ அபிஷேகம் உங்களுக்கு வருகிறது. அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில், அடிக்கப்பட்ட நிலையில் கடவுளை ஸ்தோத்தரித்தார். சிறைச்சாலை அடித்தளமே அசைந்து எல்லாருடைய சங்கிலிகளும் அறுக்கப்பட்டன. சிறைச்சாலையின் கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன. ஸ்தோத்திரத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஸ்தோத்திரம் செய்கிறவர்களுக்கு தீமைகள் தானாகவே அழிந்து போகின்றன. சாத்ராக், மேஷாக், அபத்நேகோவை நெருப்பில் போட்டாங்க. பெரிய தீச்சொலை, சும்மா நெருப்பு இல்லை, பெரிய தீச்சொல். அவங்க உள்ள போனவனே செஞ்சது என்ன? ஸ்தோத்திரம். வானங்களே, நட்சத்திரங்களே, சூரியனே, சந்திரனே, ஆகாசமே, மயிலே, குயிலே, தண்ணீரே, மூடுபனியே, மலையே, கடலே, நதியே, ஆறுகளே, நெருப்பே, அவர்கள் அதெல்லாம் கூப்பிட்டு செடிச்சு துதிச்சாங்க. அப்ப என்னாச்சு? அந்த நெருப்பு அவர்களை தீண்டவில்லை. அந்த நெருப்பின் நடுவிலே தூயவன் இறங்கி வந்தார். அந்த இடம் குளிர்ச்சியா இருந்துச்சா, ஏசி போட்ட மாதிரி. இதை ராஜா பார்த்து 3 பேரை போட்டுமே, 4வது மனிதர் யார் அது என்று அவர்களை வெளியே கொண்டு வர செய்தார். அவர்கள் வெளியே வந்த பொழுது முடி கருக போகவில்லை என்றும் புகை வாடை வரவில்லை என்று அர்த்தம். துதிக்கிறவர்களுக்கு, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் இவை. நடக்கிற காரியங்கள் இவை. நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஸ்தோத்திர பலி, துதி பலி உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே முதல் காரியம் ஜெபத்தில் உதவியை நாடுவது. 2வது, பிரமாணிக்கமாய் இருப்பதற்கு நீங்கள் பைபிளை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரமாணிக்கமாய் இருப்பதை பைபிளில் வாசிக்க வேண்டும். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை என்னோடு பாவத்திற்கு வா என்று இழுத்த பொழுது ஒரு வாலிபன் அந்த வயதில் தான் பாவம் செய்ய தூண்டப்படும். ஆனால் அந்த வாலிபன், நான் கடவுளுக்கு விரோதமாக, என் எஜமானுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அந்த ஆடையை விட்டு விட்டு ஓடி போனானே, அந்த பிரமாணிக்கம். நீங்கள் பைபிளை படிக்கும் போதுதான் அந்த பிரமாணிக்கம் என்கிற அந்த குணம் உங்களுக்குள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாவம் செய்யாம இருக்க முடியாது. எவன் யோக்கியம்? பாவம் செய்யாம இருக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு வாலிபன் தன் வாலிப நாட்களில் பரிசுத்தமாய் நடப்பது எங்கனம். எப்படி இருக்க முடியும்? அவன் ஒரு வாலிபனாச்சு,
ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமாய் ஒரு வாலிபன் இருப்பதற்கு முதல் காரணம் அவன் வேதத்தை தியானிக்க வேண்டும். இப்படி பரிசுத்த வார்த்தையை தியானிப்பதால் அன்று இன்றைக்கு வாலிபர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள், திருமணமானவர்கள் எல்லோரும் காமத்தியில் பற்றி இருக்கிறார். கேட்கிற செய்திகள் பயங்கரமாக இருக்கிறது. 8 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோரும் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டது போல பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, 2வது காரியம் இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிப்பது. 3வது ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு, வழிநடத்தலுக்கு நம்மை விட்டுக் கொடுப்பது. ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு நம்மை விட்டுக் கொடுப்பது. நீ இடப்புறமோ வலப்புறமோ எங்கு சென்றாலும், எசையா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீ வலப்புறமோ இடதுபுறமோ எந்த பக்கம் சென்றாலும் இதுதான் வழி என்று உனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும். அதுக்கு சரி, அந்த குரல் யார்? ஆவியானவருடைய குரல். எந்த இடத்திற்கு போகக்கூடாது, எந்த இடத்திற்கு போகணும், எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று உங்களை உணர்த்துகிற ஆவியானவருடைய தூண்டுதலுக்கும் வழிநடத்தலுக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படி ஆவியானவர் தாமே அவரை வனாந்தரத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார். ஆவியானவர் கூட்டிட்டு போறார். ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்திற்கு கூட்டிட்டு போறார். உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆவியானவரோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய எல்லா நிலையிலும் உங்களை நடத்துவார், எல்லா சூழ்நிலையிலும் நடத்துவார். நான் ஆண்டவருக்குள் வந்த புதிய ஒரு நாள், அந்த காலத்தில் வாலிபனாக இருந்த பொழுது ஆண்டவர் நிறைய கூட இருந்து பேசுவார். பஸ்ல போகணும்னா எந்த சீட்ல உட்காரணும்னு சொல்வார். போகும்பொழுது எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க, அந்த ஆண்டவர் காட்டின சீட்டு இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறினேன். நான் ஏறுவதற்கு முன்பாக அந்த பஸ் எடுத்துட்டாங்க, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க, நிறுத்தலை. மன வருத்தத்தோடு அடுத்த பஸ்ல ஏறினேன். அது 15 நிமிடம் தாமதமாகி போனது. போகிற பொழுது தான் வண்டியை பார்த்தா முன்னாடி போன பஸ்ஸு கவுந்து கிடக்கு. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைபடுகிற பொழுது, சில காரியங்கள் நடக்காத போதும் ஆவியில் இருக்கிறவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள். ஏதோ ஒரு நன்மைக்காக ஆவியானவர் தடுத்து நிறுத்துகிறார். பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்த ஒருவனுக்கு தாகம் ஏற்பட்டது. அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு பாறையிலிருந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, ஊத்தல ஒழுகிட்டு இருக்கு. சரி, நாக்க நினைச்சுக்கலாம்னு சொல்லி குடிக்க போகும்போது ஒரு பெரிய பறவை வந்து தட்டி விட்டு, இது என்னடா இது, நல்லது கிடைக்கும் போது தடை வருதே அப்படி மறுபடியும் போனால் மறுபடியும் தடுத்தார். அந்த பறவை தடுத்தது. அவன் நொந்து போய் உயர்த்தி பார்த்த பொழுது அங்கு ஒரு பெரிய மலைப்பாம்பு தன் விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தது. அதுதான் வழிந்து கொண்டிருந்தது. சில சமயங்களில் நம் கண்களுக்கு நல்லதாக படுகிறதெல்லாம் நல்லதும் அல்ல. எதெல்லாம் கெட்டதாக நாம் நினைக்கிறோமோ அது கெட்டதும் அல்ல. ஆண்டவரோடு இருக்கிறவர்களே ஆவியானவர் தொடர்ந்து நடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்தது பிரமாணிக்கமாய் இருக்கிறதுக்கு ஒருவன் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தவறுதலாக சொல்வேன் நினைக்காதீங்க. படிக்காதவர்கள் அல்லது சிறு சிறு வேலைகள் செய்கிறவர்களாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்வார்கள். அந்த அந்த குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கிறவர்கள் அதிகமாக படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவர்களை அப்படி படி என்று சொல்லுகிறவர்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அழுக்கடைந்த ஆடை, சில உணவு, திறந்த வெளியில் சகல காரியங்களையும் செய்து கொள்ளுதல். அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை கண்ணை திறக்கும் பொழுதே தாயினுடைய அழுக்கான உடை, ஓட்டையா இருக்கிற குடிசை, வெளியில் போகும்போது வாசலில் பீடி பிடித்து இருக்கிற ஒரு அப்பா, அழுக்கடைந்த ஆடை கிழிந்த ஆடைகளோடு விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அங்கேயே அமர்ந்து கூடை நெய்து கொண்டிருப்பார்கள் அல்லது பீடி சுருட்டி கொண்டிருப்பார்கள்.
ஆகவே அந்த குழந்தைக்கு தரிசனம் என்பது இல்லை. தரிசனம் என்பது இல்லை. வேற அவனை பாரு, இவனை பாரு, அவங்களாம் இப்படி ஆயிட்டாங்க, நீ அப்படி ஆகணும் என்கிற சொல்லக்கூடிய தாய் தகப்பனும் இல்லை. அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை போலவே மாறுவார்கள் அல்லவா? ஆகவே தான் 4வது விஷயம், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டுணர்ந்து அவற்றிலிருந்து மேலே எழும்புங்கள். உங்களுக்கு தெரியுமா ஜோனத்தான் என்கிறவரை பற்றி தெரியுமா? தாவீதை சவுல் கொலை செய்கிற போது நினைத்த போது சவுலுடைய சொந்த மகன் ஜோனத்தான் தாவீதின் மீது அன்பு கொண்டிருந்தார். தாவீதுக்கு சொன்னார், எங்க அப்பா உன்னை கொலை பண்ண தேடுறார், தப்பித்து போ, உதவி செய்தார். தகப்பன் கொலைவெறியோடு அலையும் போது மகன் எப்படி மாறினார்? தாமரை குளத்துல சேரும் சகதியமா இருக்கும், அதுல இருந்து தாமரை எப்படி வந்துச்சு? தன்மேல் அழுக்கு தண்ணி ஒட்டாத அளவுக்கு அது எப்படி வந்துச்சு? ஒருவன் தனக்குள் தன் சூழ்நிலைகளை காட்டிலும் ஒரு தரிசனத்தை கொண்டிருப்பான் என்றால் அது தாமரையை போல அது படரும், மலரும். தரிசனம் வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே ஒருவன் தன் ஆசைகளை முடிவுகளை கடவுளுடைய சுபாவத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். இது பற்றி குறித்து வச்சுக்கங்களேன். ஒருவன் தன் ஆசைகளையும் தன் முடிவுகளையும் எண்ணங்களையும் கடவுளோடு ஒப்பிட்டு பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், இங்க இருக்கிற ஒரு ஆளை பத்தி நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. அப்ப நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஆளை பார்க்கிறேன், இவனை மாதிரி இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? அவரை போல வாழுங்கள், கிறிஸ்துவை போல வாழுங்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஒரு அலையிலே சொல்லுமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். எதுக்கு ஞானஸ்நானம் பெற்றோம்? நான் அவரை போல வாழ்கிறேன் ஒத்துக்க. பிசாசை விட்டு விடுகிறியா? விட்டு. அவருடைய மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறா? விட்டு. ஆக கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க வேண்டும் என்று நான் ஐ கம்பேர் வித் ஜீசஸ். Then I started to imitate like Christ. Be the imitator of Christ என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக, பிரதிபலிக்கிறவர்களாக மாறுங்கள். ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உன்னை பிரதிபலிக்குது இல்லையா? அது போல வேதம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீ நிற்கும் போது நீ வேதத்திற்கு தகுந்தபடி இருக்கிறியா இல்லையா பியூரா காட்டிடும், சுத்தமா காட்டும். ஆகவே உங்களுடைய முடிவுகளை, ஆசைகளை இது ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்குமா? ஏசப்பா சொன்ன வார்த்தையில் இது ஒத்து போதா என்று நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பைபிள் நமக்கு நற்செய்தி வழியாக வெளிப்படுத்தி இருப்பதால் அவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த நீட் எக்ஸாம் போறாங்க, எதுக்கு போறாங்க? தனியா உட்காந்து படிச்சு பார்த்தா பாஸ் ஆக முடியல, சரி குழுவா போய் படிப்போம். அதனால நீட் ப்ரிப்பரேஷன் அங்கே காசு கொடுத்து படிக்கிறாங்க. அங்கே போகும் பொழுது அவன் எல்லாரையும் பார்க்குறான். நானும் தான் நீட் எக்ஸாம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன், நான் 1/2 மணி நேரம் தூங்குறேன், ஆனால் அந்த 1/2 மணி நேரத்துலேயும் அவன் படிக்கிறான். நான் வெளியில் சினிமாவுக்கு 3 மணி நேரம் போயிட்டு வரேன், அந்த 3 மணி நேரம் அவங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, இந்தந்த காரியங்களை நான் ரத்து செய்ய வேண்டும், இந்தந்த காரியத்தை நான் குறைத்து கொள்ள வேண்டும், இருமல் வராமல் இருக்கிறது, நீ சிகரெட்டை நிறுத்த, பைபிள் வசனம் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்வது போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரமாணிக்கமாக இருந்தீங்கன்னா சண்டை வராதே. ஆபீஸ்ல எனக்கு நல்ல ப்ரொமோஷன் வரணும், அதனால குறுக்கு வழியில நீங்கள் போவதும் அல்லது லஞ்சம் வாங்கி வீட்டை கட்டுவதும் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் பிரமாணிக்கமாக இருந்து பாருங்களேன், உங்கள் வீட்டில் அமைதி இருப்பதை காண்பீர்கள். நீங்கள் உழைத்து சம்பாதித்த காசு உங்கள் வீட்டிற்கு அமைதியை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவரோடு ஒப்பிட்டு பாருங்கள். கடைசியாக நாம் கடவுளோடு வாழ்வை சரி செய்ய நமக்கு தேவையான 3 குணங்கள். ஃபர்ஸ்ட் 4 சொன்ன ஜெபம், இறைவார்த்தை,
ஆவியின் தீர்மானத்திற்கு விட்டுக் கொடுப்பது. நான்காவது, குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி தரிசனத்தோடு வருவது. குணங்கள் 3 வேணும். அது என்ன தெரியுமா? தாழ்ச்சி. 2வது நம்பிக்கை. 3வது விருப்பம். தாழ்ச்சி. தாழ்ந்தரை உயர்த்துகிறது. 2வது என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை. அவர் தருகிற பலத்தினாலே எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கை. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ விரும்ப வேண்டும். விரும்புகிறாயா? நீ குணப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் விருப்பத்தின்படி ஆகட்டும் ஆலோசனை. நீ விரும்பும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்னால் வேலைக்கு போகவே பிடிக்கல, நான் நீ பிடிக்காததுனால தான் போற. நீ விரும்பு. டாக்டர் ஆகணும் விரும்பு. தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்பு. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பு. அறிவுடையவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பு. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, விருப்பத்தோடு செய்கிறீர்களோ, அது சக்சஸ் ஆகும். கல்யாணத்துக்கு கூட ஜாம் பண்ணிட்டீங்க, முகம் வாட்டமா இருக்கு, மணப்பெண்ணுக்கு விருப்பம் இல்லை கல்யாணத்துல. உங்களுக்கு தெரியுமா, திருமணமான அடுத்த நாள் கூட அவள் ஓடிவிட முடியும். விருப்பம் இருக்கா? முழு சம்மதத்தோடு தான் வந்திருக்கிறீர்களா? குரு கேட்கிறார். ஆகவே தாழ்ச்சி, நம்பிக்கை, விருப்பம், இவற்றோடு ஜெபம், இறைவார்த்தை, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தல், சூழ்நிலைகளை தாண்டி வருவதற்குரிய தரிசனத்தை பெறுவதல், இந்த 7 குணங்களையும் ஒன்றோடு ஒன்று நீங்கள் பிணைத்துக் கொள்வீர்கள் என்றார். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித அல்போன்சா தன்னுடைய துன்பத்தில், துயரத்தில் எப்படி கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாமும் புனிதராக வேண்டும் என்று ஆசைப்படுவோம். முக்கியமாக பிரமாணிக்கமாக இருக்கும். கொடுக்கப்பட்ட காசுக்கு பிரமாணிக்கம், கொடுக்கப்பட்ட பதவிக்கு பிரமாணிக்கம், கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பிரமாணிக்கம். எங்கே இருந்தாலும் நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்கிற முடிவை இன்றைக்கு எடுப்போம். ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. பாவி என்றென்னை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றென்னை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் என்னை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களை கண்ணோக்கியருள். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உம் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவளது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து
உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதால்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகிற புனித அல்போன்சா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. மானாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றோம். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுனை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாளும் விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி.